வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. அங்கே அது எப்படி அதுக்கு மேலே வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்படியா சொல்கிறீங்க? அப்புறம் நம்ம அதுக்கு மேற்கொண்டு ஒன்றும் க்யூர் பண்ணுறதுன்னா அவங்களே பண்ணியிருப்பாங்க, முடியாதுங்க அப்படின்னேன். இப்போ என்ன செய்யணுன்னாரு, அவருக்கு வழி இல்லாமல் அவரை வச்சுக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த புள்ள படிக்கும். நீங்கள் அழைச்சிட்டு போய் மெட்ராஸில் வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துக்கு சேர்த்துருவீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருவீங்க. உங்களை பார்க்க வர்றதுக்கே அவங்க நிறையா பணம் செலவு பண்ணணும். நீங்கள் யாரையா பார்க்க சொல்லுவீங்க, அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்க 2ம் படிக்கணும். இந்த பிள்ளைங்களோட படிப்பு முக்கியம். இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் தாங்கும். இதுக்காக இந்த நோயாளி அங்கே வந்தது அப்படின்னாக்கா, அந்த குடும்பமே கெட்டு போயிடும். அவங்களோட எக்கனாமிக்ஸ் இன்னும் கெட்டு போயிடும். ரிலேட்டிவ்ஸும் பார்க்க முடியாது. சம்சாரம் கூட இருந்து பிள்ளைங்கள கவனிப்பாங்களா, அவங்கள கவனிப்பாங்களா? சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்குறதுனா எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய்ட்றீங்க, நாளைக்கு அவங்கள யார் அங்கே பார்க்குறது?